இனிதான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் மத்தேயு 5:14 வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமீன். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். யாரு சொல்றாங்கன்னா, நாம தான். இந்த உலகத்துக்கு நாம தான் வெளிச்சம். காரிருளை மாற்றி தேவன் வெளிச்சத்துல நடத்தணும்னு தான் நம்மளை ஆசைப்படுகிறார்கள். தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது அதிகாமத்துல வசனம் சொல்லுது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அதே போலவே இந்த உலகத்துக்கு வெளிச்சம் வந்தது. காரிருள் மாறி வெளிச்சத்தினால் தேவன் நிரப்பினார். 40 நாள் மூசா தேவனோடு பேசும்போது மூசாவின் முகம் அவ்வளோ பிரகாசமானது, வெளிச்சமானது. ஜனங்கள் அதை பார்க்க கூட முடியல. அது போல தேவன் நம்மளை பிரகாசிக்க விரும்புகிறார். நம்ம முகத்தை இன்னும் அதிகமாக வெளிச்சமாக்குகிற விரும்புகிறார். அவர் காரில் இருக்கும்போது, பாவத்தில் இருக்கும்போது ஜனங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த பாவத்திலிருந்து, இருளிலிருந்து தேவன் ஜனங்களை மீட்டெடுத்தார். அது போல தேவனோடு நடக்கும்போது, தேவனோடு நம்ம பேசும்போது தேவன் நம்மளுடைய முகத்தை பிரகாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். யோவான் 8:12 சொல்லுது, ஏசப்பா சொல்றாங்க, அவன் பின்னால நடக்கும்போது நித்திய ஜீவன் கிடைக்கும். காரிருள் மாறி வெளிச்சத்தை தருகிறவராய் இருக்கிறார். நித்திய ஜீவன் வேண்டும், எனக்கு வெளிச்சம் வேண்டும் அப்படின்னா ஒரே ஒரு வழி ஏசப்பா மட்டும்தான். அவங்க பின்னாடி போகும்போது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நம்மளை வெளிச்சத்தில் நடத்துகிறவராய் இருக்கிறார். அன்று ஜனங்களை நடத்தும் போது தேவன் பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் ஜனங்களை வழி நடத்தினார். இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அப்படின்னா இருளில் நடக்க முடியாது. அது எவ்வளவோ இருளான விஷயம், பயம், ஜனங்களை விடுவிக்காதபடிக்கு சூழ்ந்து கொள்ளுகிற காரிருள், இதெல்லாம் ஜனங்களை நொறுக்கும் போது, கட்டியிருக்கும் போது தேவன் இருளிலே அக்கினி ஸ்தம்பமாய் வழி நடத்தினார். அதுபோல நம்ம என்னெல்லாம் இருளில் இருக்கிறோமோ, என்ன பிரச்சனையில நடந்துட்டு இருக்கோமோ அதெல்லாம் மாற்றி தேவன் நம்மளை வெளிச்சத்தில் நடத்துகிறவராய் இருக்கிறார். நாமளும் தேவனோடு பேசுவோம், நம்ம முகத்தை பிரகாசிக்க பண்ணுவோம். நம்ம இருளில் நடக்காமல் தேவன் நம்மளை வெளிச்சத்தில் நடத்தும்படி தினந்தோறும் கேட்போம். தேவனுக்கு பின்னாடி நடப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.